ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 22 திருப்பாவை பாடல் 22. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துநின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்போர்போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய்செய்த தாமரைப் பூப்போல செங்கண் சிறுகச் சிறதே எம்வேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள்மேல் நோக்குதியேல் எங்கள்மேம் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பொருள்: கண்ணா, எங்களைவிட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களைப் பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்வர்களும் ஆன அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்திற்கு வந்து பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போல உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுகத் திறந்து இழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் அந்த கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே. விளக்கம்: இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும், சாபங்கள் கருகிப் போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக. ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல, எந்நாளும் பக்தியுடன் படித்தாலே போதும். அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லியிருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா, விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவனது பார்வை நமக்கு பட்டுவிடும். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் சாய்ராம்.